என்ற அமைப்பில் இருந்தது. அதனால் நம்ம சமுதாயத்தின் ஒரு விரோதியாக அல்லது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒருவராக அல்லது ஊர் சட்டங்களுக்கு முரணாக வேண்டுமென்று நடக்கக்கூடிய ஒருவராக எல்லாம் நாம் என்ன செய்தோம், கருதப்பட்டோம். ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட உள்ளங்களோடு நாங்கள் இருக்கவில்லை. அந்த நோக்கம் எமக்கு இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஊரோடு மிகவும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற நிறைய விருப்பமான சிந்தனை போக்கு எம் மத்தியிலே இருந்தது. ஆனாலும் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்தி நாம் ஆழ்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்விலே நாம் என்ன செய்தோம், அந்த மாதிரி நடந்தோம். அவைகளெல்லாம் பொதுவாக அதாவது எதிர்ப்பான நோக்கில் பார்க்கப்பட்டன. இந்த மாதிரி நேரத்தில் உள ரீதியாக யார் யாரெல்லாம் பலகீனம் அடைகிறார்களோ, யாரெல்லாம் மன ரீதியாக அந்த உறுதி தளர்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் உரமூட்டுகின்ற உரைகள் என்ன, கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் நிறைய கொள்கை உறுதி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஆரம்ப காலங்களில் பேசப்பட்டன. அதே போல சுயமரியாதை அதாவது சுய பரிசோதனை என்கின்ற தலைப்பில் நிறைய அது போன்ற உரைகள் ஆற்றப்பட்டன. அந்த உரைகள் மூலம் மக்களுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆங்காங்கே தளர்ந்து கொண்டிருந்த ஷிர்க் போன்ற விஷயங்கள், பிதஅத் போன்ற விஷயங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் தள்ளாடி கொண்டிருந்த, பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே போய்விடுவோமா என்கின்ற அமைப்பில் இருந்த நிறைய கொள்கையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு உறுதி என்ன செய்தது, அது கொடுத்தது. நம்ம கொள்கையில் உறுதியாக இருப்பது விரோதத்தை காட்டுவது அல்ல என்கின்ற விளக்கத்தை என்ன செஞ்சது, அது கொடுத்தது. நம்ம கொள்கையில உறுதியாக இருப்பது என்பது பகைமை என்பது அர்த்தம் அல்ல, அவர்களோடு சண்டை பிடிப்பது என்பது அர்த்தம் அல்ல. நம்ம சொன்ன விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள் என்பது உறுதியாக இருந்தால் அதை நாம் விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருத்தல் என்பது யாரையும் நாம் தாக்குவதாக என்ன செய்யாது, அமையாது என்கின்ற விளக்கங்களை எல்லாம் கொடுத்தது. அதன் ஊடாக நாம் என்ன செய்தோம், மிக உறுதியான ஒரு நிலையை அடைந்தோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட தமிழ் உலகு என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கொள்கை எழுச்சி ஏற்பட்டு குர்ஆன் சுன்னாவுடைய அந்த எழுச்சி ஏற்பட்டு இப்பொழுது அதாவது 50-60 வருடங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். வித்தியாசங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கு இருந்தாலும்